2 லட்சம் ஓட்டு ஸ்டார் ஹோட்டல் ட்ரீட். கோவையில் என்ன நடக்குது? செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்க வேலுமணி போட்ட மாஸ்டர் பிளான் இதுதான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது உங்க ஊர் அரசியல். கோயமுத்தூர் இப்போ சும்மா தகதகனு கொதிக்குது. ஒரு பக்கம் திமுகவின் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி. 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. வேலுமணி இப்போ ஒரு மெகா ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்காரு, அதுவும் ரகசியமா. ரஜினி ரசிகர்களை குறிவச்சு ஒரு அதிரடி திட்டம் போட்டிருக்காரு. கோவையில மட்டும் 2 லட்சத்துக்கும் அதிகமான ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் கோட்டையை பிடிக்க முடியும். இதுக்காகத்தான் அந்த ரகசிய மீட்டிங். கோவையில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரஜினி ரசிகர்களுக்கு மெகா விருந்து கொடுத்திருக்காரு வேலுமணி. அதிமுக எப்பவும் ரஜினிக்கு உறுதுணையா இருக்கும்னு உருக்கமா பேசியிருக்காரு. ஆனா செந்தில் பாலாஜி சும்மா இருப்பாரா? அவரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல கில்லாடி. கரூரில் பண்ண அதே மேஜிக்க கோவையிலும் இறக்க போறாரு. வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிறது, பூத் கமிட்டி அமைக்கிறதுன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினி ரசிகர்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் ட்ரீட் ஒரு பக்கம்னா, செந்தில் பாலாஜியோட தந்திரம் இன்னொரு பக்கம். 2 ஜாம்பவான்களும் மோதுறதுல கோவை தேர்தல் களம் இப்பவே சூடு பிடிச்சிருச்சு. இந்த தேர்தல் முடிவு கொங்கு மண்டலத்தோட அதிகாரத்தை யாரு கையில் கொடுக்கும்னு தீர்மானிக்க போகுது. இன்னும் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கோயம்புத்தூர்ல இந்த முறை யாரு ஜெயிப்பாங்க? செந்தில் பாலாஜியா இல்ல வேலுமணியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் 2 லட்சம் ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்ல.